ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைனா ஸ்நாக்ஸாவோ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏத்தப்பழம் யூஸ் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்மளுடைய பேட்டரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 2 ஏத்தப்பழம் இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஏத்தப்பழத்தை 4ஆக கட் பண்ணி அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்துடலாம். இது 2 ஏத்தப்பழம் இருக்குது. இதை ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வேகுத மாதிரி ஆகுது வரைக்கும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, வேக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த அளவுக்கு போதும். இதுமே போட்டு கிளறுனா குழஞ்சி போயிடும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவினதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு கிளற வேண்டாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு லைட்டாக ஒன்று கிளறி விட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு போதும். நம்ம இப்போ இதை அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். அடுத்த ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கணும். இதில் நம்ம பேட்டரி ரெடி பண்ணி வச்சுருந்ததில் ஒரு கரண்டியை ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு பேனை லேசாக சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி விடும்போது ஒரே லெவலான பேட்டரி நம்ம ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இந்த ஒரு சைடில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பழம் தேங்காய் மிக்ஸை சேர்த்துடலாம். ஒரு சைடில் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு சைடு வச்சுருந்த பழம் மிக்ஸ் வச்சதோட எதிர்பக்கத்தில் இருந்து நம்ம திருப்பி போடணும். இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த பக்கத்தில் நெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம 3/4 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் வெந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம வாழைப்பழம் தேங்காய் மிக்ஸை வச்சு கொடுக்கலாம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து நம்ம எதிர்பக்கத்தில் இருந்து மடித்து விட்டுக்கணும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக இந்த சைடில் எம்டியான இருக்க சைடில் நெய் தடவி விட்டுக்கலாம். நெய் தடவி விட்டுட்டு அதே மாதிரியே அடுத்த ஒரு கரண்டி பேட்டர் ஊற்றிக்கலாம். பழம் மிக்ஸ் வச்சு கொடுத்து அதோட ஆப்போசிட் சைடை நம்ம மடித்து விட்டுக்கணும். இப்போது இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம எந்த இடத்துல மாவை ஊற்றுதோமோ அந்த சைடை தூக்கக்கூடாது. இந்த பக்கம் அதோட எதிர்பக்கத்தை நம்ம பெரட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரியே எத்தனை லேயர் வேணாலும் நம்ம இப்போ பண்ணலாம். இது நான் இப்போ 5வது லேயர் ஊற்றிருக்கேன். இவ்வளோ தான் 5 லேயர் தான் நான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 பக்கமும் பெரட்டி விட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. பார்க்கத்தான் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும். தீயை மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் பண்ணணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ மறுபக்கமும் நம்ம பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம்.
இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேனில் இருந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல லேயராக வந்திருக்கு பாருங்கள். எத்தனை லேயர் வேணாலும் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுதேன். நான் இங்கே ஒரு பிஸா கட்டர் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி கட் பண்ணுதேன். இது இல்லை அப்படின்னா கத்தி வச்சு கூட நீங்கள் எப்போதும் போல் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ லேயர் வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அதை விட அதிகமாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.